வணக்கம். வரவிருக்கும் சந்திர கிரகணம் 2025 குறிப்பாக கர்ப்பிணிகள் மற்றும் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு வழிகாட்டிகள் மிக முக்கியம். பாரம்பரிய நம்பிக்கைகள் மற்றும் சில ஆராய்ச்சிகள் அடிப்படையில் தவறாமல் பின்பற்ற வேண்டிய சில முக்கிய குறிப்புகளை இங்கே பார்க்கலாம். முதலில், கிரகணம் நடக்கும் போது வீட்டிற்குள் இருப்பது மிக அவசியம். பிரபஞ்சத்தில் எதிர்மறை அலைகள் அதிகரிக்கும் என நம்பப்படுவதால் கர்ப்பிணி பெண்களும் சிறிய குழந்தைகளும் வீட்டில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். சந்திர கிரகணத்தை நேரடியாக பார்ப்பதை தவிர்க்கவும். கண் பாதிப்பு மட்டும் அல்லாமல் கருவில் உள்ள குழந்தையின் வளர்ச்சிக்கும் பாதிப்பு ஏற்படும் என பாரம்பரிய நம்பிக்கை உள்ளது. பார்க்க வேண்டுமெனில் நீரில் பிரதிபலிப்பு அல்லது பாதுகாப்பான முறைகள் மட்டுமே பரிந்துரைக்கப்படுகின்றன. மந்திர ஜபம், தியானம். கிரகணத்தின் போது மனதை அமைதியாக வைத்துக்கொள்வது மிக முக்கியம். ஜபம் செய்வது எதிர்மறை சக்திகளை குறைக்கும் என்றும் மன அழுத்தத்தை தணிக்கும் என்றும் கூறப்படுகிறது. உணவு மற்றும் மருந்துகள். பொதுவாக கிரகணத்தின் போது உணவருந்தக் கூடாது என்றாலும் கர்ப்பிணி பெண்களுக்கு உடல்நலம் மிக முக்கியம். தேவையான அளவில் பழங்கள், சாத்வீக உணவு, மருந்துகள் எடுத்துக் கொள்ளலாம். கிரகணம் முடிந்த பிறகு துளசி இலை தண்ணீர் குடிப்பது நல்லது என நம்பிக்கை. கருவில் உள்ள குழந்தையின் பாதுகாப்பு. கிரகண கதிர்வீச்சு பாதிப்பை தவிர்க்க கூர்மையான பொருட்களை பயன்படுத்த வேண்டாம். ஊசிகள், கத்திகள், உலோக நகைகள் போன்றவற்றை சோர்ந்து வைப்பது நல்லது. தூக்கம் மற்றும் ஓய்வு. கிரகண நேரத்தில் முழு தூக்கம் எடுக்க வேண்டாம் என நம்பிக்கை இருந்தாலும் உடல் ஓய்வு அவசியம். அமைதியான சூழலில் குடும்பத்துடன் இருக்க பரிந்துரைக்கப்படுகிறது. மொத்தத்தில், கர்ப்பிணிகள் மற்றும் குழந்தைகள் சந்திர கிரகணம் நேரத்தில் வீட்டிற்குள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். கிரகணத்தை நேரடியாக பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். ஜபம், தியானம், ஓய்வு ஆகியவற்றை கடைபிடிக்க வேண்டும். இந்த வழிகாட்டிகள் அனைத்தும் பாரம்பரிய நம்பிக்கைகள் அடிப்படையில் கூறப்பட்டவை. அறிவியல் ரீதியாக கிரகணத்தால் நேரடி தீங்கு நிரூபிக்கப்படவில்லை என்றாலும் பாதுகாப்பே முதன்மை. மேலும் ஜோதிட மற்றும் ஆன்மீக தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.